الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم منه. وقال النبي صلى الله عليه وسلم جعلت الأرض كلها لي ولأمتي مسجدا وطهورا أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறை இல்லமா காபத்துல்லாவையும் இறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷரீஃபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் செல்வதற்கான பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் தந்தருள்வானாக. ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், சாதிகீன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இமாம்கள், ஹுஃபாதுகள், தாயிகள், ஹாஜிகள், உமார்கள், அனைத்து மதரசா இஸ்லாமிய மாணவர்கள், மாணவிகள் மற்றும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிறைவாகவும் முழுமையாகவும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஷாபான் மாதத்துடைய 2வது ஜுமாவில் இருக்கின்றோம். ரமலான் நெருங்க ஹார்ட் பீட் ரொம்ப அடிக்கிறது நான் உணர்வேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு முஸ்லிமும் ரமலானை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இன்றைய காலத்தில் எல்லா காலத்திலும் சதா காலமும் அவன்தான் வழி. சஹாபாக்கள் ரமலான் துறையை பார்த்த பிறகு பேசுறத குறைச்சிடுவாங்க. நிறைய பேர் ஏத்துக்காட்டில் உட்கார்ந்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ் கடைசி ஜும்மா, ரமலானுடைய ஷாபானுடைய கடைசி ஜும்மால இதை பத்தி சில விஷயங்கள் சொல்லப்படும். எனவே இந்த 10th மாணவர்களுடைய 10th முழு ஆண்டு தேர்வுல, 12th சரி, இந்த மருத்துவ மாணவர்களுடைய நீட் தேர்வுல அந்த பசங்களை பாருங்களேன், ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பாங்க. நம்மளை பார்த்தா ஏதாவது தெரியுதா? நம்மளாலும் ஒன்னாதான் இருக்குது. இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னா, போன வருஷம் இவ்வளவு பட்ஜெட் போட்டு இவ்வளவு ஆயிடுச்சு, இந்த வருஷம் பட்ஜெட்டே போட வேண்டாம், வீட்டுல இருந்து அடக்கி வாசிப்போம். இதுல நிறைய பேர் இருப்பான். இதுதான் ஃபீலிங்காவே இருப்பான். பெங்களூர் பக்கம் போய் நம்ம துணி எடுக்க வைப்போம். நம்மளாம் இல்லை. அப்ப சொல்லுது என்ன, இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்க. தொழுக, பொது, தாவத் தப்லீக், என்ன இது? சரி, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, எனக்கு எல்லாம் முதல் ஜும்மா மாதிரியே பதட்டமா இருக்குது. அதுக்கு காரணம் இதுதான்.
ஏன்னா ரமலான் நமக்கு ஆரோக்கியமா கிடைக்கணும். புரியலையோ? ரமலான் நமக்கு ஆரோக்கியமா கிடைக்கணும். அதுக்குதான் நபி அவர்களுடைய துவா. எதுக்கு நபி எல்லா இமாம்களும் ஏன் இது வேற கேள்வி? என்ன கேள்வி தெரியுமா? ரஜப் பிறந்தவொன்னு ஆரம்பிச்சிருவாங்கடா இவங்க. என்னங்க பாரிக்ல நாபி ரஜப ஷாபான் ஒபந்திக்னா ஷஹர ரமதான். ஒரு தடவை போகலாம் பத்தாதா? இது யாருக்காவது வந்திருக்கோம். நான் சும்மா சொல்ல, என்கிட்ட வந்து இதை விட மாட்டியா, வேற துவா தெரியாதான்னு கேக்குறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ரஜப்லையும் ஷாபான்லையும் பறக்கக்கூடிய அல்லாஹ் நபி கேட்ட துவா. அதன் மூலமாக ரமலான்ல என்ன ஆரோக்கியமா இபாத் செய்ய சந்தர்ப்பத்தை குரு என்பது அர்த்தம். ஏன் இத்தனை தடவை கேட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வேலை யாருக்கும் எல்லாம் செய்யக்கூடாது. உடம்பு சரியில்லாத கிட்ட என்னங்க செய்ய முடியும்? எப்படி கஞ்சி வாங்குறது தானே பிரச்சனை. கஞ்சி எப்படி வாங்குறது? இப்பவே செலக்ட் பண்ணி வச்சிருப்போம் எந்த பள்ளியில கஞ்சி நல்லா இருக்கு. அது தவறு இல்லை. ஆனா நல்லா இல்லாத பள்ளியில உள்ள கஞ்சியெல்லாம் பேசுவோம். இது காசுதான் கொடுக்க முடியும், கொடுக்குறோங்க. அது சமையல்காரனுடைய கையில இருக்கு. சரி விடுங்க, எதை தொட்டாலும் பிரச்சனை தான் நமக்கு வாயில வருது. நம்ம பிரச்சனைக்கு நம்ம நாமுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த சினாக்ஸ் வாங்குறதுக்கும் ஒரு கடையை கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். 5:45 போறான் பாருங்க, ஜிஹாது போற மாதிரியே போயிட்டு இருப்போம். என்னமோ இஃப்தாருக்கு தயாரி, அது இஃப்தாருக்கு தயாரி தான், நல்ல விஷயம் தான். இஃப்தாரிக்கு தயாரி ஒரு கிளாஸ் தண்ணி போகும், ஒரு பேர்த்தம்பளம் போகும். அப்புறம் இஃப்தாரிக்கு தயாரி அவனுக்கு தான் தெரியும். என்ன தயாரியோ நமக்கு தெரியும். அந்த பாக்கி தான் நமக்கு கிடைக்காது. நான் வீட்டுல நோவே தோன்றது இல்லைங்க. நான் 25 வருஷமா பாக்குறேன், ஒரு நாளாவது வீட்டுல திறக்கலான்னு, அந்த இஃப்தாரிக்கு தயாரி பண்ணலாமே. அது நசீப ஆக மாட்டேங்குது. அதே இடம் கேட்டுட்டு பார்த்துப்பேன், தண்ணி வெஞ்சா இல்லையா இடான்னு. அதுவும் சில பேர் லேட்டா வரும், இல்ல சொல்லு அனுப்பணும். எனவே நல்லடியார்களே, பெரியவர்களே, மார்க்கம் பாருங்க, அழகான மார்க்கத்தை எல்லாம் கொடுத்திருக்கான். அழகான மார்க்கம், லேசான மார்க்கம். இந்த மாதிரி மார்க்கத்தை அல்லாஹ் இதுக்கு முன்னாடி தரல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே முத்திய நபி? டவுட் இருக்குதா? எனக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். வேற நபி வந்தாங்களா? இல்ல ஹிஸ்டரி படிச்சவங்க சொல்லுங்க. நானும் தவறுதலா பதிவு செய்ய முடியும், நானும் மனுஷன் தான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கல. எந்த மாதிரி மார்க்கத்தை? இஸ்லாம் போன்று, ஈமானை போன்று. அதுக்கு நமக்கு பிரபலியமான ஹதீஸ் தெரியும். இன்ன தீன யுஸ்ருன், மார்க்கம் இதுக்கும் நான் தர்ஜுமா செய்யணும். நீ வேற ஹவுசுபில்லா பிஸ்மில்லாவுக்கே தர்ஜுமா செய்யக்கூடிய நிலைமையில நாங்க இருக்கோம். அப்படிதானே ஜி? நான் சொல்லி பார்த்துட்டேன். கஷ்டப்பட்டு 2 ஸ்டூடெண்ட் பிடிச்சிருக்கேன். அவங்களும் இந்த மாசம் ஓடுவாங்கன்னு தெரியல. சரி, வேற விஷயம் விடுங்க. இதுக்கு நீட் படிச்சிருக்கலாம் பொழுது நல்ல வருமானமாவது கிடைச்சிருக்கும். எனக்கு சொல்லி பார்க்கிறேன். ஹவுசுபில்லாக்கு என்ன அர்த்தம், பிஸ்மில்லாக்கு என்ன அர்த்தம், கஃபன்ல போறோம், அது வரைக்கும் தெரியாது. அப்ப எப்படிங்க தொழுகையில சுவை வரும்? நீங்களே சொல்லுங்க. லாஜிக்கா தான் பேசுறேன். சலாம் சொல்றோம்னா அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சாதானே அதுல சுவை வரும். நான் பேசும்போது இங்கிலீஷ் வார்த்தை உலகுவேன். எதுக்கு பேசுறேன் இந்த வார்த்தை எல்லாம்? நீங்க படிச்சவங்களுக்கு எல்லாம் யோசிப்பீங்க, ஏதோ உலக தெரியல. அதே மாதிரிதான் அரபியில நம்ம இருக்கோம். அந்த உலகம் தெரியலையே. கேட்டால நல்ல கேள்வி. சொல்லுங்க. அல்லாஹ் தாலா திறந்த பிறகு தமிழ்ல, உன்னுடைய பேர் என்ன தம்பி, ஒரு ஹதீஸ் காட்டுங்க இந்த மாதிரி கேட்பான்னு. கடைசி பெயர் மர்ரப்புக்க. மண்ணா தெரியாது, மண்ணா தெரியும், தலையில இருப்பாரு அந்த மண்ணு தான். சரி, என் தாலியும் வேணா பாருங்க, யூடியூப்ல இருக்குது. அது டெய்லி மண் தான் வரும். அந்த நிறைய வார்த்தைகள் ஹதீஸ்ல வரும். மண், யார், என்ன, அவர். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, இன்ன தீன யுஸ்ருன் என்ன அர்த்தம்? நிச்சயமாக மார்க்கம் லேசானது, இலகுவானது. சொன்னா போதாது, குவிஞ்சு இருக்குது.
எப்படி லேசானது? நான் அதான் சொன்னேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒரு இபாதத்தை செய்யணும்னா அந்த இடத்துலதான் செய்ய முடியும். புதனஜி அந்த ஆலை இன்னைக்கு கூட என்னங்க, மாற்று சகோதரர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டு ஒரு இபாதத்தை செய்யறாங்களா இல்லையா? சில பேர் கேரளாவுக்கு போவாங்க, சில பேர் நமக்கு ரத்னகிரி திருத்தணி திருக்குணங்குன்றமா அங்க ஒரு பிரச்சனை உருவாக்குனாங்க, அங்க போனாதான் செய்ய முடியும். அதானுங்க, மரத்தை வளர்க்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம், என்ன வரும்? என்ன மரங்கள் வணங்குறவங்க? தென்னை மரமா இல்ல வேப்ப மரமா? சரி, ஏதோ ஒரு பெரிய அடர்த்தியான மரம், எல்லா வேப்ப மரத்தையும் வளர்க்குறாங்க. கேட்கிற சொல்லுங்க, இல்ல இல்ல. அப்ப அவங்களா எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த போல் தான் வணங்குறாங்க. நமக்கு அப்படி இருக்கா? அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க, ஜுஇலத்தில் அருது, பூமியை அல்லாஹ் ஆக்கியிருக்கான், லீ எனக்காகவும், எனக்காக மட்டும் சொல்லல நபி அவர்கள், வலி உம்மத்தி உங்களுக்காக. யோசித்து பாருங்க, எனக்காகவும் என்னுடைய உம்மத்திற்காகவும் மஸ்ஜிதன், பூமியை மஸ்ஜிதன் மஸ்ஜிதா ஆக்கியிருக்கான். எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணா நீங்க தொழுகலாம், எந்த தொழுகை வேணா தொழுகலாம். தொழுகலாமா இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்துச்சா அது? இல்லைங்க, போய் சொல்லுங்க, உண்மை சொல்றேங்க. அப்படி இருந்து கூட நம்ம தொழுறது இல்லை. நம்முடைய நன்றி இல்ல. எதிர் வீட்டுல நாய் வளர்க்குறாங்க. எங்க? என் வீட்டுக்கு எதிர் வீட்டுல பெரிய நாய், காலைல 5 மணிக்கு திறந்து விட்டுருவாங்க. அந்த நாயை திறந்து விட்டுருவாங்க, நானும் வெளியே தான் போய் ஆகணும். தொழில் வந்தாங்க, சரி விடுங்க, என்னதான் திட்டிக்கிறேன். 2 பேரும் ஒன்னா வெளியே வருவோம், பிளாட்டுக்கு வெளியே. நமக்கு கொஞ்சம் பயம், நாய் பூனை தொட்டாலும் தோணி கூட அறுத்தது இல்லைங்கன்னா பயம்தான். இதெல்லாம் பகிரங்கமா இந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க, வீர மாதிரி காட்டிக்குவாங்க. நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போறேன், என்ன வீரம் காட்டி என்ன ஆகும்? தோணி கூட அறுத்தது கிடையாது. கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாம 2-3 ஆடு அறுத்திருக்கேன் வலு கட்டாயத்துல. அதனால யாரும் என்ன வச்சு அறுத்துறாதீங்க, எனக்கு சரியா அறுக்க தெரியாது. சரி விடுங்க. இது 2மே வெளியே போவோம், நான் பயந்து பயந்து வருவேன். அந்த கிராமி பாருங்க, நான் இது வரைக்கும் சாப்பாடு கூட வச்சது இல்லை, எப்படியே வரும். தெரு முனை 1 கிலோமீட்டர் வரும். போய் சொல்லுங்க, அதுக்கு ஆதாரம் கூட ஒருத்தர் இருக்காரு, பின்னாடி வருவார் நினைக்கிறேன். ஒருவேளை தண்ணி கூட வச்சது கிடையாது அந்த நாய்க்கு, எதிர் வீட்டுல வளர்க்குறாங்க. அந்த நன்றி நமக்கு இருக்கா? அல்ல என்ன சொன்னா, எந்த இடத்தில் வேண்டும் என்றாலும் நீங்கள் தொழுது கொள்ளலாம். ஒன்று இது மட்டுமல்ல, உடனே நம்ம கேட்பான், பொது செய்ய தண்ணி முழு மண்ணும் சுத்தமானது, தகூரன். தண்ணீர் இல்லையா? இருக்கிற தண்ணி குறைவா இருக்கா? யாரும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? தண்ணீர் எங்க இருக்குன்னு தெரியலையா? இல்ல நோயா? தனிமம் பண்ணிக்குங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. எத்தனையோ உதாரணங்கள். டைமும் உடைய பிகினிங் உடைய நேரம், டைமும் உடைய மசாயில் தெரியல, நமக்கு ஒண்ணும் தெரியல, அது வேற விஷயம். எங்க எல்லாம் செல்ல வச்சிருக்காரு, எப்ப எடுப்ப? வரும்போது எடுப்ப, எப்ப வரும் தெரியாது. சரி சரி, கோமாஸ்டர்ல இருப்போம். புகாரி தெரியல, முஸ்லீம் தெரியல, அப்ப நாமளும் அரசு பதிவுல முஸ்லீம் கல்புல இருக்குதுங்க. சரி, அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எப்படி தயவு செய்யறதுன்னு தெரியல. அவங்களுக்கு தண்ணீர் இல்ல, குளிப்பு கடமை ஆயிடுச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? கீழே பிறண்டாங்க, பூமியில முழுசா பிறல்றாங்க. பிறல்றது தெரியாதோ, உருள்றாங்க. இத ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல இருக்குது. ஒரு சஹாபி ரசூல்லா தொழு வச்சிட்டு இருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஜமாத்ல சேராம ஒதுக்கி இருக்கிறாரு. ரசூல்லாவுடைய பார்வை பட்டுச்சு. தொழுக முடிஞ்சோன்னு கேட்கிறாங்க, மா மனாக்க அந்த துசல்லிய,
என்னுடன் தொழுவதற்கு உன்னை தடுத்தது எதுன்னு கேட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், அசாபத் அல் ஜனாபத்து லீ, எனக்கு ஜனாபத் ஆயிடுச்சு, குளிப்பு கடமை ஆயிடுச்சு, தண்ணீரும் இல்ல, எப்படி உன் கூட சேர்ந்து தொழுவேன்னு கேட்டாங்க. ரசூலா சொன்னாங்க, இன்ன சரீத தஹூரும், மண் இருக்குது சுத்தமானது, தயமம் செய்து நிரம்பிடலாம், என்னுடன் தொழுதுக்கலாமே. அது போதுமானதாக ஆக்கி இருக்குமே. புகாரி முஸ்லிம் இடம்பெற்ற ஹதீஸ். ஒரு யுத்தத்துல ஒருத்தருக்கு பாவையில அடிபட்டுச்சு, சஹாபிக்கு அடிபட்டவங்க குளிப்பும் கடமை ஆயிடுச்சு. அந்த இரவு தண்ணீரும் இல்ல. அங்க இருந்த சஹாபாக்கிட்ட பக்குவா கேட்டாங்க, இல்லப்பா குளிச்சுதான் ஆகணும். தெரியல, சஹாபாக்களுக்கு தெரியாத விஷயத்த அவங்க தெரியலன்னு சொன்னாங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாது உண்மையிலேயே. ஆனா எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? சபேபரா இல்ல, இது சொல்ல தெரியும். ஏதோ ஒரு இரவு அதை பத்தி பேசுறது, எங்க பேசுறது சொல்லுங்க. எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு 2 மணி நேரம் கூட நான் பேசுவேன். ஆனா நான் பேசி திரும்பி பார்த்தா 2 பேரும் இருக்க மாட்டான். இருந்தா 2 நிர்வாகி இருப்பாங்க. அதிரத் அவர்களே, நீங்க சென்று விடுங்கள், இன்றோடு முடிச்சுக்கலாம், தோல்வியை முடிச்சிடறோம், ஏன் இப்படி பண்றேன்னு. அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. 20 ஆயிடுச்சு. 20 ஆயிடுச்சுன்னா எல்லோ சிக்னல் அர்த்தம் எனக்கு புரியலையா? பிரேக் அடிக்கிறது தான் எல்லோ சிக்னல். இதை வச்சுக்கிட்டே 10 நிமிஷம் ஓட்டணும் பாருங்க. என்னைக்கு வர போகுது அந்த பிரச்சனை எனக்கு? ஏன் தோனி பிடிக்கிறதுக்கே எல்லாம் பண்ணீங்கன்னா நான் என்னதான் செய்யறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? என்னங்க சொன்னேன்? கடைசி என்ன சொன்னேன்? பாராப்பட்டுருச்சு, குளித்து கடமை ஆயிடுச்சு, பத்வா கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லல. அந்த நேரத்துல குளிச்சுதான் ஆகணும்ட்டாங்க. நல்ல அடி, மூளையில கலந்துற மாதிரி அடி. குளிச்சாங்க. குளித்தவுடன் ஒஃபாத் ஆயிட்டார், ஷஹீத் ஆயிட்டார். குளித்தவுடன் ஒஃபாத் ஆயிட்டாருங்க. ஆதாரத்தோட நான் பேசுறேன். ஒரு விஷயம் கூட ஆதாரம் இல்லாம பேசல. எங்க எழுதி வச்சிருக்கேன் மேற்கு மாதிரி எழுதி வச்சிருக்கேன்ல, அதை தேடிக்கிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி. நமக்கு இந்த மாதிரி ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேட வேண்டிய அவசியம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, விலகுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் வருது. ரசூலுல்லாஹ் கோவப்பட்டார்கள். சத்தலஹும், அவரை நீங்களாம் கொண்டு சத்தலூஹு, சத்தலூஹு, அவர்களெல்லாம் அவரை கொன்று விட்டார்கள். கத்தல கத்தலஹுல்லாஹு, அல்லாஹ் உங்களை கொல்லட்டும். நாங்கள் ரசூலுல்லாஹ் சாபம் கிடையாது. உனக்கு தெரியும்னா பொத்திக்கிட்டு இருக்கு, இப்படி பண்றது கிடையாது. என்ன தெரிஞ்ச மாதிரியே சபேபராத் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? ஜம்ஹூர் உலமாக்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் அவங்க மேல ஈமான் கொண்டிருக்கேன். காரணம், எல்லா சிஹாசித்தாவுடைய ஆசிரியர்களும் ஜம்ஹூர் உலமாக ஏற்றுட்டு இருக்காங்க. இமாம் புகாரில இருந்து, முஸ்லீம்ல இருந்து, திரும்பியில இருந்து, இவரு இப்ப என்னோட எந்த யார் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க ஆலிமா நினைக்கலாம். எனக்கு தேவையும் கிடையாது. இமாம் ஷாஃபி இருக்குதுன்னு சொல்றாங்க, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் இருக்குதுன்னு சொல்றாங்க, அப்துல் காதர் ஜிலானி இருக்குதுன்னு சொல்றாங்க, ஜம்ஹூர் உலமாக்களுடைய ஃபத்வாவே இருக்குது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொன்னா முழுமையா சொல்லணும், அதற்காக கொடுக்கப்பட்ட ஹதீசுகள் பலகீனமா இருக்குது, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இல்லை என்பதற்கு ஆதாரம் இல்லை. இல்லைன்னு சொல்றோம், நீ ஆதாரம் சொல்லு. என்கிட்ட பலகீனமான ஹதீஸ் வச்சிருக்கலாம். அதுவும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா அதிகமான ஹதீஸ். அதற்காக உலமாக்கள் சொல்றாங்க அது ஹசனுடைய அந்தஸ்துல வந்துருச்சு அந்த ஹதீஸுகளாம். ஒரே செய்தியை பல பேர் சொன்னா 10 சஹாபாக்கள் ரிவாயத்து செய்றாங்க. அந்த 10 பேர்ல 2 பேர் பிரபல்யமானவங்க. ஒன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இன்னொருத்தர் ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு. நான் இதுக்கு மேல சொல்ல விரும்பல, கேட்காத விட்டுனால தூங்குறவனை எழுப்பலாம். இல்ல இல்ல, பரக்கத்து இல்ல, ரிசுக்கு இல்ல, நோய் இருக்கு, போய் சேர்ந்துரு. அதுலயே வேற என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் புலம்பல். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன புலம்பிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே அண்ணாடியார்களே, பெரியோர்களே, தாத்து சலாசி என்ற ஒரு யுத்தம். பேர் என்ன?
ஒவ்வொருத்திட்ட சொல்ல சொன்னா கரெக்டா சொல்றீங்களா? அப்படிதானங்க எனக்கும் இங்கிலீஷு. கன்றாவி மொழி. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் வாயில வர மாட்டேங்குது. அல்ஹம்துலில்லாஹ். நான் அது படிக்கணும்னு நினைக்கும் போது நான் யோசிக்கிறேன். இதுல நேரத்தை ஒதுக்குறது குர்ஆன் ஹதீஸ்ல ஒதுக்கலாமே. இப்படியே ஒரு ஒரு அந்த மழைக்கால ஷைத்தானா எனக்கு தெரியாது. இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் குடும்பத்துல எல்லாருமே படிச்சவங்க. அத்தா வாத்தியார், தம்பி சி அப்துல் ஹக்கீம் காலேஜ்ல பிரின்சிபால் இப்போ கரண்ட்ல. நான் 6வது வடாக்கர் ஃபர்ஸ்ட். சரி விடுங்க. நான் வேதனைப்படல, சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியாதனால ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னால சேர்த்து வைக்க முடியல. கடைசியில என்னையே அடிக்கிறாங்க. சரி விட்டு வச்சிருக்கிற துவா மட்டும் திட்டிட்டு இருக்கேன். முயற்சி செய்யறது துவா செய்யுங்க. ஒவ்வொரு வீட்லயும் இதே பொழப்பா போச்சு. ஒற்றுமை இல்லைன்னா எப்படிங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியான்னு எடுத்துக்கிட்டாவே சில கட்டிடங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? இஸ்லாமுடைய அடையாளங்கள் தெரியும். தெரியுமா தெரியாதா? சரி, தாஜ்மஹால் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல உலக ரீதியாக அது ஒரு பிரபல்யமான கட்டிடம் தானேங்க. சரி, தாஜ்மஹால் கெட்டது யாரு? ஓ, ஷாஜஹானா? சரி விடுங்க. குத்துப் மினார், குத்துப் மினாரை கெட்டினது யாரு? ஆ? குத்துபுத்தீன் ஐபக். யோசிச்சு பாருங்க. மகபரா, மக்பரா, மனைவிக்காக மக்பரா கட்டினாரு. ஒண்ணு இருக்குங்க, இருக்குதானே? நாங்க இல்லையா? ஹுமாயூன். சரி, இன்னொரு கேள்வி கேட்டு முடிச்சிடுறேன். சௌச்சாலையாவா? அங்கங்க சௌச்சாலையா கட்டி வச்சிருக்கான் ஒருத்தன். அது யாரு? சரி, நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா அது ஏதோ சொல்லுவாங்க. சௌச்சாலையா தெரியுமா? இல்லையா சௌச்சாலையா? தெரியுதுக்காக லெப்ட்ல ஒண்ணு வருது. நம்ம பள்ளியில 3 இருக்கு சௌச்சாலையா. ரெஸ்ட் ரூம்ங்க. பேர்மொழி குளிக்கிறீங்க. அது கேட்டது யாரு? நம்ம ஆளு. சரி, அவரால் அதான் முடியும். மண்டல தானே இருக்குது. எனவே அல்லாஹ்விடியார்களே, மாற்று சகோதரர்கள் நல்லவங்க இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாற்று சகோதரர்கள் நல்லவங்க இருக்காங்க. அவன் தனியா வாழல. நான் ஒரு பொய் சொல்றேன்னு சொன்னா இஸ்லாத்துக்கே கெடுதி நினைங்க. உண்மைதானே? பாய் பொய் சொல்லிட்டாருப்பான். நான் திருடிட்டா பாய் திருட்டாயா? உண்மையா இல்லையா இந்த வார்த்தை? அவன் சொல்லுவானா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, காமராஜர் தெரியுமா தெரியாதா? என்னங்க, ஜும்மால காமராஜர் ஏன் சொல்லக்கூடாதா? பொதுவா முடிஞ்சிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தானே அவரு. இந்த உம்மத்தி தானே. அஹ்? ஓட்டு போடுறோமா இல்ல இவங்களுக்கெல்லாம் போய் நம்ப அவரை பத்தி ஏன் பேசக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நல்லவங்க யாராக இருந்தாலும் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இணைத்துக் கொள்வார்கள். தன்னோடு இணைத்துக் கொள்வார்கள். மேராஜ் இரவுல பைத்துல் முகத்தஸ்ல பள்ளி இருக்குல்ல, அங்க மூடும் போது மோதினாராலும் கதவு மூட முடியல. ஒரு கதவு லாஸ்ட் கதவு மூட முடியல. எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, முடியல. அப்ப அங்க இருந்த ஃபாதர் சொன்னாராம், இது மூட முடியாது. இந்த இரவுக்கு என்ன செஞ்சாலும் மூட முடியாது. காரணம், இறுதி தூதர் இந்த பள்ளிக்கு வருகை தருகிறார். சொல்லும் பொழுது அவர் ஃபாதர், அதற்கு பிறகு அவர் மீன். நான் போன அதுக்கு முந்தைய ஜும்மால சொன்ன ஒரு பெரிய ஃபாதர் ஈமான் கொண்டிருக்காரு. ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு ரிசர்ச் பண்ணாத ஒரு கூட்டம்னா ஜும்மால நம்ப வெளியில எந்த பள்ளி ஆசிரியர் ரிசர்ச்சும் கிடையாது. ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு பள்ளியில குர்ஆன் ஹதீஸை ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறார்கள், வாருங்கள் கூப்பிடுறாங்களா? அப்படி நான் கூப்பிட்டேன்னா கிரிக்கெட் என்ன ரிசர்ச் பண்ண போறான் இவன். எனவே காமராஜர் ஒருத்தர் இருந்தாருங்க. அப்படிதான் சொல்லணும். தேமுடிவு நிற்கிறீங்களே, எத்தனை வருஷம் ஆண்டான் தெரியுமா? அவரு முதலமைச்சர் இருந்தது 9 வருஷங்க. 54ல இருந்து 63 வரைக்கும் 900. அவரு தன்னுடைய பொறுப்புல இருந்து வெளியே போறாங்க. முதலமைச்சரா இருந்துட்டு வெளியே போறாங்க. அவர்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? ஜேபுல 100 ரூபாய், பேங்க் அக்கௌண்ட்ல 125 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்கிட்ட கூட இதுக்கு மேல இருக்கு. அவங்களுக்கு நீங்க அடிக்க வருவீங்க. எதுக்கு? நானே சொல்லிக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 கதர் வேட்டி, 4 கதர் துண்டு, 4 கதர் சட்டை, காலணி 2, கண்ணாடி 1, பேனா 1.
பாத்திரங்கள் 6. இதுதான் ஒரு முதலமைச்சருடைய சொத்து. இதா இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருந்த மாநிலம் நமக்கு தெரியாது. தமிழ்நாடு 9 வருஷம் ஆண்டுருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? முதல்ல மாற்று சகோதரர்கள் ஒதுக்கணும். அதுக்கான நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு யூபி, பீகார், வட மாநிலங்கள்ல இந்து சகோதரருடைய கடையில ஒரு முஸ்லீமும் டீ கூட குடிக்க மாட்டான். தப்பி தவிர நீ போய் டீ வாங்க அப்படின்னு நம்மளை மறைச்சிட்டே இருப்பான். அந்த நிலைமையை தமிழ்நாட்டுல கொண்டு வந்துடாதீங்க தயவு செய்து. இப்படி வாழ்றதுக்கு மார்க்கம் என்பது பெயர் அல்ல. ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விடுதலைக்காக முஸ்லிம்கள் மட்டும்தான் பாடுபட்டார்கள் சொல்ல முடியாது. முஸ்லிம்களுடைய இழப்பு அதிகம். எனவே எல்லாம் உள்ளடியார்களே, பெரியவர்களே, இப்படி மார்க்க விஷயங்கள் மிகவும் லேஸ். இதுவும் மார்க்கம் தாங்க. அத்தீனி யுஸ்ரும், மார்க்கம். சரி, கடை திறந்து வச்சிருக்கீங்களே, நான் முஸ்லீம் மட்டும் தான் வியாபாரம் பண்ணுவேன் சொல்ல பார்க்கலாம். உன் பேர் என்னப்பா? என் பேர் ரஹீம். ஆதார் கார்டு பொருள் வாங்கிட்டு போ சொல்லுவோமா? இது மார்க்கமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, சமீபத்துல ஒரு விஷயத்த சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். மார்க்கம் லேசானது இல்ல. நம்மளா நினைக்கிறது மார்க்கம் அல்ல என்பதை விலகிக்கீங்க. பக்கத்து நாடு பாகிஸ்தான்ல ஒரு கோயிலை தாக்கிட்டாங்க சில முஸ்லீம்கள். கேட்ட இருக்குது. உண்மையான செய்திதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அனுப்பிச்சு வைக்கிறேன், பார்த்துங்க. பொய்யான செய்திதான் அடுத்த மாதிரி அது இல்லைன்னு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். வந்த செய்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். முஸ்லிம்கள் தாக்கிட்டாங்க ஒரு கோயிலை. பாகிஸ்தான் நீதிமன்றம் தாக்கிய 20 பேர்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை. இன்னைக்கு எத்தனையோ பள்ளி தாக்கப்படுது. அதெல்லாம் போஸ்டிங் வருது. ஏன் கவர்னர் போஸ்டிங் கூட வந்துடலாம். எனவே அந்த நல்லடியார்களே, பெரியோர்களே, முதல்ல நம்ம அவங்க விட்டு மாற்று சகோதரர்களை விட்டு விலகி 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 கடைசியில் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களை விட்டு விலகிட்டோம். இப்ப என்ன நிக்கிறோம்? தவறே போ, கபர்ஸ்தான் தான் போகணும். ஏன்னா அங்க மட்டும் தான் தனியா போவோம். என்னது, இறந்தவங்க மட்டும் தானே போவாங்க. அது ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அம்மா கிட்ட பேச மாட்டேன், அத்தாட்ட பேச மாட்டேன், தம்பி கிட்ட பேச மாட்டேன், எந்த உறவும் வேணாம் எனக்கு. அப்போ நீ மகிழ்த்து. நான் சொல்லல, புராணத்தை சொல்லுது. ஏன்னா வீட்டுல கொரோனாவா, வீட்டுல இருந்து 5 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு விபத்தா இருந்தா இப்படி இறப்பாங்க. நார்மல் சொல்லுங்க ஜி, ஒருத்தர் தானே இறப்பாங்க. அவர் மட்டும் தானே கபர்ஸ்தான் போவாரு. அப்போ அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தயவு செய்து தொழுகை விட்டுறாதீங்க. தொழுகை விட்டுறாதீங்க. மற்ற எந்த அமலையும் ரொம்ப ஈஸியா செய்யணும். வரக்கூடிய ரமலானை பயன்படுத்தணும். வரக்கூடிய ஷபே பராத் என்ன செய்ய சொல்றோம், மற்ற பள்ளியில என்ன செய்ய சொல்றோம் எனக்கு தெரியாது. நாம் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். முடிஞ்ச அளவுக்கு தனியா வணங்குங்க. கபரஸ்தான்ல இறந்தவங்க இருந்தா போய் அவங்களுக்காக துவா செய்யுங்க. ஜன்னத்துல் பக்கீக்கு ரசூலுல்லா போனாங்களா இல்லையா? ஜன்னத்துல் பக்கீல ஞாபகம் வந்துச்சு. ஜன்னத்துல் பக்கி எங்க இருக்கு? டக்கு இது பதில் மதீனா. இது ஒரு கெண்ட உடனே பதில் வருது. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம், தவற என்னாதீங்க. இது தாலிமுடைய இடம் தான், ஜும்மாவுடைய இடம் கிடையாது. தாலிமுடைய இடம். ஜன்னத்துல் பக்கீல கபர் தோண்டுவாங்கல்ல, அங்க மகிமை என்ன தெரியுமா? வெளிப்படையான மகிமை. கபர் தோண்டும் போது புழு பூச்சி எல்லாம் இருக்குமா இருக்காதா? பாலகட்டத்துல இருக்கா இல்லையா? கொட்டிவாக்கத்துல இருக்கா இல்லையா? ராயப்பேட்டில இருக்கா இல்லையா? விஷாலம் எல்லா கபர்லயும் இருக்கும். இருக்குமா இருக்காதா? தோண்டி பார்த்துமா தானே. அந்த காலம் நம்மளே தோண்டுவாங்க. தோன்றதுக்கு ஒரு ஆளு சரியா தோண்டிருக்க மாட்டார். அவர் திரும்பி நல்லா தோண்டுவாங்க. ஆனா ஜன்னத்துல் பக்தியில அது கிடையாது. புழு பூச்சிலாம் கிடையாது. அது மட்டுமல்ல, தோன்றாதுல அவங்களுடைய உடம்புல எப்பவுமே நறுமணம் இருக்குமா. ஏன்னா அங்க இருக்கிறவங்க யாருங்க? நாங்க ஈமான் கொண்டிருக்கோங்க. உலகத்திலேயே சிறந்த படைப்பு நபிமார்கள், ரசூல்மார்கள். அதற்கு பிறகு அவங்களுடைய உம்மத்துல சஹாபாக்கள். இப்ப இருக்கிறவன் நல்லவன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டே இருந்து குட்டிச்சோறு அவங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் முந்திய பெரியவங்களை மதிக்கிறோம். ஜம்பூர் உலமாக்கல்ல சிஹா சித்தாவுடைய அத்தனை இமாம்களும் ஏற்றிருக்காங்க. எனவே எல்லாம் நடிகார்களே, பெரியவர்களே, இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில மார்க்கமே இல்லாம போயிடாதீங்க. எல்லாம் இல்லாத ஆயிடுவா நமக்கு.
அல்லாஹ் மட்டும்தான் துணை. ஒரு நபர் இருந்தால் இப்படி வாழும் என்பதற்காக தான் உதாரணமாக அந்த முதலமைச்சரை சொல்ல தவிர வேறு நோக்கம் இல்லை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் மார்க்கம் லேசான மார்க்கத்துல எல்லாம் நாம் படைச்சிருக்கான். அழகா அமல் செஞ்சு வெற்றி பெறக்கூடிய தோல்வியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். தொழுகெல்லாம் 5 நிமிடம்.